அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், சுரதா. இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார் என்பது ஆகும். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி என்ற பாடலை பாடியவர் பாரதியார் ஆவார். இரண்டாவது வினா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? போன், மருண், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, பணம் கிடைத்தது என்பது ஆகும். மீதி மூன்றாவது வினா, சொல்லின் முதல் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் எது? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம் எது என்ற வினாவுக்கான விடை ஔகார குறுக்கம் என்பது ஆகும். நான்காவது வினா, யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? எனது, எங்கு, எவ்வளவு, எது. யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன என்ற வினாவிற்கான விடை எங்கு என்பது ஆகும். யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு என்பது ஆகும். வினாயன் 5. அடுத்தபடியாக ஐந்தாவது வினா, பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டும்? முயல், நரி, பரி, புலி. பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டும் என்ற வினாவிற்கான விடை முயல் என்பது ஆகும். பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டுவது முயல் ஆகும். வினாயன் 6. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ.சி., பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணா, திரு.வி.க. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்டவர் யார் என்ற வினாவிற்கான விடை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது ஆகும். ஆப்ஷன் பி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார்? பெரியார், அறிஞர் அண்ணா, திரு.வி.க., வ.உ.சி. ஏழாவது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, திரு.வி.க. என்பது ஆகும். தேவரை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் திரு.வி.க. ஆவார். விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் யார்? வ.உ.சி., பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணா, திரு.வி.க. விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் ஆப்ஷன் பி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். வினாயன் 8ற்கான விடை ஆப்ஷன் பி ஆகும். வினாயன் 9. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? தூத்துக்குடி, காரைக்குடி, சாயல்குடி, மன்னார்குடி. வினாயன் 9ற்கான விடை ஆப்ஷன் சி, சாயல்குடி என்பது ஆகும். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது என்ற வினாவிற்கான விடை சாயல்குடி ஆகும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்த தீர்வன் என்று வடநாட்டில் மார்த்தட்டியவர் யார்? வ.உ.சி., பாரதியார், திலகர், நேதாஜி. 10வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, பாலகங்காதர திலகர் ஆவார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று அதை அடைந்த தீர்வன் என்று கூறியவர் ஆவார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் என்று கூறியவர் யார்? பெரியார், அண்ணா, பின்கே, திரு.வி.க. 11வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, பின்கே ஆவார். பின்கே என்பவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வினாயன் 12. சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ.சி., ரா.பி. சேது, மு.வ. உ.வே.சா. 12வது வினா, சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, ரா.பி. சேது ஆவார். வினாயன் 12ற்கான விடை ஆப்ஷன் பி ஆகும். வினாயன் 13. ரா.பி. சேது அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழின்பம், தமிழகம் ஊரும் பேரும். 13வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, தமிழ் இன்பம் ஆகும். தமிழ் இன்பம் என்பது ரா.பி. சேது அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். வினாயன் 14. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று அழைக்கிறோம். இது எவ்வகை? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு, இவை எதுவும் இல்லை.
வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என அழைக்கின்றோம். இது வந்து மருவு ஆகும். வினா எண் 14க்கான விடை ஆப்ஷன் சி மருவு ஆகும். வினா எண் 15 கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் எது மருவுச்சொல் கிடையாது? தஞ்சை, நெல்லை, சோனாடு, பரி. வினா எண் 15க்கான விடை பரி ஆகும். பரி என்பது வினா எண் 15க்கான விடை. இது குழுவு குறிக்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடுவர் பரியை. 16வது வினா இயற்கை எய்தினார் என்பது எவ்வகை சொல்? இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, மருவு. 16வது வினா இயற்கை எய்தினார் என்பது எவ்வகை சொல்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி மங்களம் என்பது ஆகும். 16வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி மங்களம் ஆகும். 17வது வினா ஆடையை காரை என குறிப்பிடுபவர் யார்? பொற்கொல்லர், யானைப்பாகர், துணி செய்பவர், மேற்கண்ட எவரும் இல்லை. 17வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி யானைப்பாகர் ஆவர். 17வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி யானைப்பாகர் ஆவர். 18வது வினா அஞ்சு என்னும் சொல் எவ்வகை போலி? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி. 18வது வினா அஞ்சு என்னும் சொல் எவ்வகை போலி? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி முற்றுப்போலி ஆகும். முற்றுப்போலி என்பது 18வது வினாவுக்கான விடையாகும். வினா எண் 19 செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை போன்றவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? திருவிக்கா, அறிஞர் அண்ணா, ராப்பி சேது, மூவா. 19வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி ராப்பி சேது ஆவார். ராப்பி சேது அவர்கள் எதுகை, மோனை போன்றவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ஆவார். வினா எண் 20 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1990, 1995, 1985, 1991. 20வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி 1995 ஆகும். மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை தொடர்ந்து பெற மணிமகிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.